சஃபி சம்ஸ் பானு கேட்டிருக்காரு, மணி மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டெய்லி சேல்ஸ் டு வெண்டார் பேமெண்ட்ஸ் ஸ்பெண்டிங்க்கு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலா இது மாதிரியான விஷயங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய பேசியிருக்கோம். பேசிக்கான விஷயம் தான். க்ளோதிங் பிசினஸோ இல்ல எனி பிசினஸோ இன்னைக்கு மணி மேனேஜ்மெண்ட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் திங். மொத்த பணமும் நிறைய நம்மளுக்கு எங்க போய் இருக்குன்னா அது நம்மளோட இன்வென்டரி ஸ்டாக்ல தான் போய் நிக்குது. சோ இதோட மேனேஜ்மெண்ட் பார்க்க போகும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்மளுடைய பிக்கெஸ்ட் கேபிட்டலும் ஸ்டாக் தான், பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்சஸும் ஸ்டாக் தான். அப்ப என்னோட கேபிட்டல் முடங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஸ்டாக்ல முடங்கி கிடக்கும். நம்மளுடைய ப்ராஃபிட்டும் நம்மளுடைய கேபிட்டலும் போய் ஸ்டாக்ல உட்காரனால, ஸ்டாக் ஒழுங்கா மெயின்டைன் ஆகாதனாலயோ இல்ல விற்காத சரக்கு அங்க இருக்கனாலயோ அது டைரக்டா எக்ஸ்பென்சஸ் லெஜர்ல போய் உட்காரும். சோ நம்மளுடைய பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்சஸும் ஸ்டாக்ல தான் போகும். சோ மணி மேனேஜ்மெண்ட் சொல்ல போகும்போது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் தான் மணி மேனேஜ்மெண்ட். சோ ஒரு மாசத்துக்குள்ளார நம்ம என்னத்தை வாங்கி விற்க முடியுமோ அந்த லெவல்ல வாங்கி அதை ஒரு மாசத்துக்குள்ள வித்து அதோடைய அசலை கரெக்டா சப்ளையருக்கு கொடுத்துட்டு அதோடைய லாபத்தை எடுத்து அந்த லாபத்துக்குள்ளார செலவை சுருக்கிட்டு டாக்ஸையும் கட்டிட்டு அதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு என்ன லாபம் எடுத்துட்டு போறோம்ன்றது தான் ஒரு அவுட் செட் ஆஃப் எனி மணி மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய ப்ராஃபிட்டை தாண்டி செலவு போகக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு செலவு நடக்கணும். அண்ட் செலவு போனா செலவுக்கு தான் போகணும், ப்ராஃபிட் வீட்டுக்கு தான் வரணும், டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும். அசல் பணம் என்ன நம்ம வித்திருக்கோமோ அது சப்ளையர் வெண்டாருக்கு தான் போகணும். இதுல எது எங்க யாருக்கு மாறி போனாலும் அந்த இடத்துல மணி மேனேஜ்மெண்ட் தப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இது எல்லாம் கரெக்டா போக வேண்டிய அளவுக்கு கரெக்டா போயிடுச்சுன்னா மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கும் ஸ்மூத் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் போகும்.